ಕೊಡಲ್ಪಟ್ಟ ವೇದ ವಚನ ನಮಗೆ ಕೊಟ್ಟಿರುವಂತ ದೇವರ ವಾಕ್ಯ 1 பேதுரு 3வது அதிகாரம் 15வது வசனங்கள். தலைப்பு பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள். தலைப்பு பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள். ಮುಖ್ಯ ಒಂದು ಕಾರ್ಯ ಏನಂದ್ರೆ ನಿಮ್ಮನ್ನು ಪರಿಶುದ್ಧಗೊಳಿಸಿರಿ ಎಂಬುದಾಗಿ ಟಾಪಿಕ್. கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள். உங்களில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள். Praise the Lord. Hallelujah. கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களிலே பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள். கர்த்தராகிய தேவನನ್ನು ನಿಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ಪರಿಶುದ್ಧಗೊಳಿಸಿರಿ. கவனிங்க வசனங்களை தயவு செய்து உங்கள் இருதயத்தை நீங்கள் பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள். ನಿಮ್ಮ ಹೃದಯವನ್ನು ಪರಿಶುದ್ಧಗೊಳಿಸಿಕೊಳ್ಳಿರಿ. நீங்க கேட்கலாம், நான் பரிசுத்தமா தானே இருக்கிறேன். ನೀವು ಕೇಳಬಹುದು, ನಾನು ಪರಿಶುದ್ಧವಾಗಿ ಇದ್ದೀನಲ್ವಾ? ஐயோ, நான் மாதம் திருவிருந்து எடுத்துக்கொண்டு இருக்கிறேன். ನಾನು ತಿಂಗಳು ದೇವರ ಭೋಜನವನ್ನು ಸೇವಿಸ್ತಾ ಇದ್ದೀನಿ. ஆலயத்துக்கு வந்துதானே இருக்கிறேன், சரியானபடி வருகிறேன் என்று சொல்லலாம். ಆಲಯಕ್ಕೆ ಬರ್ತಾನೆ ಇದ್ದೀನಲ್ವಾ ಸರಿಯಾದ ರೀತಿಯಲ್ಲಿ. ஆனாலும் உங்கள் இருதயம் பரிசுத்தமா இருக்கிறதா என்பதை பாருங்கள். ನಿಮ್ಮ ಹೃದಯವು ಪರಿಶುದ್ಧವಾಗಿ ಇದೆಯಾ ಎಂಬುದಾಗಿ ನೋಡಿಕೊಳ್ಳಿ. கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களிலே பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள். ಕರ್ತನಾಗಿರುವ ದೇವರನ್ನು ನಿಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ಪರಿಶುದ್ಧಪಡಿಸಿಕೊಳ್ಳಿರಿ. எதுக்கு பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளணும்? ಯಾವುದಕ್ಕೋಸ್ಕರ ಪರಿಶುದ್ಧಗೊಳಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು? கொஞ்சம் யோசித்து பாருங்க. ಸ್ವಲ್ಪ ಯೋಚಿಸಿ ನೋಡಿ. யோசித்து பாருங்க. யோசிக்க முடியுமா அவரால? ஏன் பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளணும்? ಯಾಕೆ ಪರಿಶುದ್ಧಪಡಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು? ಅನೇಕ ಕಾರ್ಯங்களை நாம் நிறைவேற்றி ஜெயம் பெறுவதற்கு. ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನೆರವೇರಿಸಿ ಅದರಲ್ಲಿ ಜಯವನ್ನು ಹೊಂದುವುದಕ್ಕೋಸ್ಕರ. பரிசுத்தம் இல்லாம நாம் ஒண்ணும் செய்ய முடியாது. ಪರಿಶುದ್ಧತೆ ಇಲ್ಲದೆ ನಾವು ಏನು ಮಾಡಬಹುದು? பரிசுத்தம் முக்கியமானது. பரிசுத்தம் முக்கியமானது. பரிசுத்தத்தை ತುಂಬಾ பரிசுத்தம் பண்ணிக்கொண்டாதான் நம் காரியங்கள் எல்லாம் வெற்றி பெற முடியும். ಪರಿಶುದ್ಧ ನಾವು ಪಡಿಸಿಕೊಂಡ್ರೆ ನಮ್ಮ ಕಾರ್ಯಗಳೆಲ್ಲ ಸಫಲ ಮಾಡಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. ಆಮೆನ್. ஹalleluya. உங்களில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் உங்கள் நம்பிக்கை, நீங்க நம்பிக்கையோடு இருக்கிறீங்க, பரிசுத்தப்படுத்தி உங்களுக்கு ஆண்டவர் நம்பிக்கை வைத்திருக்கிறார். உங்களால் அநேகருக்கு தேவைகள் உண்டு. ನಿಮ್ಮಲ್ಲಿ ನಿರೀಕ್ಷೆಗೆ ಆಧಾರವೆಂದು ಕೇಳುವವರಿಗೆ ಉತ್ತರ ಹೇಳುವುದಕ್ಕೆ ಯಾವಾಗಲೂ ಸಿದ್ಧವಾಗಿರಿ. நீங்கள் ஆண்டவராகிய இயேசுவை பார்த்தால் அவர் இரக்கம் உள்ளவர், அன்புள்ளவர், அவர் தயவுள்ளவர், ஜீவனை கொடுக்கிறவராய் இருக்கிறார். ದೇವರಾಗಿರುವ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ನೋಡುವಾಗ ದೇವರು ನಮ್ಮ ಮೇಲೆ ಪ್ರೀತಿ ಇಟ್ಟಿರುವವರಾಗಿದ್ದಾರೆ, ಕರುಣೆ ತೋರಿಸುವವರಾಗಿದ್ದಾರೆ, ಪರಿಶುದ್ಧರೂ ಆಗಿದ್ದಾರೆ, ನಮಗೋಸ್ಕರ ಜೀವವನ್ನೇ ಕೊಟ್ಟಿರುವ ದೇವರು ಆಗಿದ್ದಾರೆ. இந்த தெரிஞ்ச வசனம் மத்தேயு 11:29 வாசிக்கப்படுது. மத்தேயு 11:29. நான் சாந்தமும் மனத்தாழ்மையாய் இருக்கிறேன், என் முகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டேன். ஆமென். ஹalleluya. ஹalleluya. நீங்க இருதயத்தை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள் என்று சொன்னால், பரிசுத்தமா இருக்கிறோம் என்று சொன்னால் உங்களுக்கு நம்பிக்கை பெருகி இருக்கும். பரிசுத்தமா இருக்கிறவங்களுக்கு நம்பிக்கை உண்டு. பரிசுத்தராಗಿ ಇರುವವರಿಗೆ ನಂಬಿಕೆ ಇರುತ್ತೆ. ஆமென். ஹalleluya. ஹalleluya. என்னவே திருப்பி போட்டாலும், வாழ்க்கை அப்படி போட்டாலும் பயப்படாதீங்க. நீங்க நம்ம நம்பிக்கை வீண் போகாது. ನಮ್ಮ ಜೀವಿತ ಹೇಗಾದರೂ ஆமென். ஹalleluya. ನಂಬಿಕೆಯು ವ್ಯರ್ಥವಾಗಿ ಹೋಗುವುದಿಲ್ಲ. பிரியமான தேவனே, ஆரம்ப காலத்துல நான் இயேசுவை ஏற்றுக்கொண்ட காலத்துல, கவலையோட வந்த காலத்துல நான் விசுவாசிகளை பார்த்து கொண்டே இருப்பேன். எந்த விசுவாசியத்துல நான் சொல்லலாம், என் பாரங்களை சொல்லலாம், என் கவலைகளை சொல்லலாம், யார் கேட்பாங்க என்று நான் யோசித்தது உண்டு. ಪಾಸ್ಟರ್ ಪ್ರಾರಂಭ ಕಾಲದಲ್ಲಿ ವಿಶ್ವಾಸಿಯಾಗಿದ್ದಾಗ ಸಭೆಗೆ ಹೋಗುವಾಗ ಯಾರತ್ರ ನನ್ನ ಕಷ್ಟ ಹೇಳಿದ್ರೆ ಕೇಳಿಸಿಕೊಳ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಅವರು ತವಕ ಪಡ್ತಾ ಇದ್ರು, ಯಾರತ್ರ ಹೇಳುವುದು ಎಂಬುದಾಗಿ. ಆಮೆನ್. ಹalleluya. ಹalleluya. சில சொல்லுவாங்க, சொன்ன உண்டு. சில என்னை ஆச்சி பிரதர் அடு செய்வர் கைமில போய்டுவோம் உண்டு. ಕೆಲವರು ಶ್ರದ್ಧೆಯಿಂದ ಕೇಳಿಸಿಕೊಂಡು ದೇವರು ನಿಮಗೆ ಸಹಾಯ ಮಾಡ್ತಾರೆ ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇದ್ರು. ಆದ್ರೆ ಕೆಲವೊಬ್ರು ಸಮಯವಿಲ್ಲ, ಆಯ್ತು ದೇವರು ಮಾಡ್ತಾರೆ ಅಂತ ಹೋಗ್ಬಿಡ್ತಾ ಇದ್ರು ಅಸಡ್ಡೆ ಮಾಡಿ. ஹalleluya. 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 என்ன சொல்லுகிறாங்க? ஏன் ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ ಇಲ್ಲಿ? கேட்கிற யாவருக்கும், உங்களிடத்துல வந்து கேட்கிற யாவருக்கும் முதலாவது சாந்தத்தோட, ನಿಮ್ಮಲ್ಲಿರುವ ನಿರೀಕ್ಷೆಗೆ ಆಧಾರವಾದ ಕೇಳುವವರಿಗೆ வணக்கத்தோடு உத்தரவு சொல்ல எப்பொழுதுமே சாத்விகத்தை
ಸಾತ್ವಿಕತ್ವದಿಂದಲೂ ಮನೋಭೀತಿಯಿಂದಲೂ ಹೇಳಿರಿ. அல்லேலூயா. யாருக்கு? கேட்கிற யாவருக்கும். உங்களை கேட்கிற யாவருக்கும். ನಿಮ್ಮನ್ನು ಕೇಳುವ ಯಾರಿಗೂ. இப்ப கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. ಈಗ ಸ್ವಲ್ಪ ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡಿ. உங்க இடத்துல வந்து சில காரியம் கேட்கும் பொழுது நீங்க அவங்க என்ன சொல்றதுனாக்கா அவங்க எப்படி நீங்க கேட்கணுமா? சாந்தத்தோடு வணக்கத்தோடு முதலாவது சாந்தத்தோடும் சாந்தங்கள் ಸಾತ್ವಿಕತ್ವದಿಂದ. சில விசுவாசிகள் மூஞ்சி பார்த்தா முகத்தை பார்த்தா இருக்க மாட்டாங்க, ஓடிடுவாங்க. ಕೆಲವು ವಿಶ್ವಾಸಿಗಳ ಮುಖ ನೋಡಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ, ಓಡ್ ಹೋಗ್ಬಿಡ್ತಾರೆ. பேசவே முடியாது, ಏನು ಮಾತನಾಡೋದಕ್ಕೂ ಆಗೋದಿಲ್ಲ, பயமா இருக்குது. ಭಯವಾಗ್ತಿಯಲ್ಲ. நான் கேட்க வந்தேன், சொல்லு என்ன அப்படின்னு சொன்ன நான் தெரியுமா இப்ப அடுத்த முறை பார்த்துக்கலாம் சொல்லி ஓடிடுவாங்க. ಹೇಳು ಅಂತ ಅವರು ಕೇಳುವಾಗ್ಲೇ ಸರಿ ಆಯ್ತು ಮುಂದಿನ ಸಲ ಹೇಳ್ತೀನಿ ಎಂಬುದಾಗಿ ಹೋಗಿ. இப்போ தெரிஞ்சா நம்முடைய இருதயத்துல பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணாமல் இருக்கிறார். ಇವಾಗ ಗೊತ್ತಾಗ್ತಿದೆ ನಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನು ವಾಸ ಮಾಡಿ. ಆಮೆನ್, ಹalleluya. ஒரு பிலிவர் நம்ம நிச்சயமாக ஒரு விசுவாசி நாம் அணிந்து கொள்ள வேண்டிய ವಸ್ತ್ರಗಳು, ಒಂದು ವಿಶ್ವಾಸಿ ಧರಿಸಿಕೊಳ್ಳಬೇಕಾಗಿರುವಂತ ವಸ್ತ್ರಗಳು. ஹalleluya. ஹalleluya. வெள்ளை ವಸ್ತ್ರಗಳು, ಬಿಳಿ ವಸ್ತ್ರ. சும்மா மேலுக்கு நான் வெள்ளை போட்டு அது மாதிரி இல்ல, ಸುಮ್ಮನೆ ಮೇಲೆ ಬಿಳಿ ವಸ್ತ್ರ ಹಾಕೊಂಡಿದಾರಲ್ಲ ಹಾಗೆ. ஹalleluya. ஹalleluya. ಹೃದಯದ நான் சொல்ல முடியும், என்னுடைய நான் சாந்தத்தோட பதில் சொல்லுவேன். எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு அன்பு எனக்குள்ள இருக்கிறது என்று சொல்ல முடியும். ರಾಷ್ಟ್ರ ಸಮಾಧಾನದಿಂದ ಉತ್ತರ ಹೇಳುವುದಕ್ಕಾಗುತ್ತೆ, ಯಾಕಂದ್ರೆ ದೇವರು ಕೊಟ್ಟಿರುವಂತ ವರ ಅದು. ஆமென். அதை மறந்துடிக்க மாட்டேன். சில சமயத்தில் நானும் மறந்துடிச்சது உண்டு. ಕೆಲವು ಸಮಯಗಳಲ್ಲಿ அதை நான் மறந்துடிச்சிருந்தேன், ஆனா நான் கற்றுக்கொண்டேன். ಅಂದ್ರೆ ಪಾಸ್ಟರ್ ಕಲಿತುಕೊಂಡರು, இது நம்ம தேவனுக்கு பிரியமா இல்லாத இருக்கிறோம் என்று சொல்லி ದೇವರಿಗೆ ಪ್ರಿಯನಾಗಿ ಇಲ್ಲದೆ ಇದ್ದೀನಿ ಎಂಬುದಾಗಿ ತಿಳಿದುಕೊಂಡರು. ஒருவேளை நான் ஜனம் கேட்கிற மத்தியில ஒருவேளை நான் ரொம்ப தப்பாகவோ இல்ல அவங்களுக்கு வேண்ட விருப்பமாக ஒரு வார்த்தை சொல்லிவிட்டா நான் மறுபடியும் போய் அவங்கள்ட்ட பேசி அவங்க சமாதானம் அடையிற வரைக்கும் நான் போஜனம் பண்றது இல்ல, தூங்குறது இல்ல. ಒಂದು ವೇಳೆ ಪಾಸ್ಟರ್ ಏನಾದ್ರೂ ಕೋಪಗೊಂಡು ಅವರ ಹತ್ರ ಏನಾದ್ರೂ ಸರಿಯಾಗಿ ಉತ್ತರ ಕೊಡದೇ ಇದ್ರೆ ಮತ್ತೆ ಹೋಗಿ ಅವರೊಂದಿಗೆ ಸಮಾಧಾನ ಆದ್ಮೇಲೆನೆ ಅವರು ಊಟ ಮಾಡ್ತಾರೆ. ஹalleluya. நீங்கள் யார் என்பதை முதல் புரிந்து கொள்ளுங்க. ನೀವು ಯಾರು ಎಂಬುದಾಗಿ ಮೊದಲನೇದಾಗಿ ಅರ್ಥ ಮಾಡ್ಕೊಳ್ಳಬೇಕು. நீங்கள் யாரு? ನೀವು ಯಾರು? ஹalleluya. நீங்க யார் சொல்லுங்க பார்க்கலாம், யாரு நீங்க? ನೀವು ಯಾರಾಗಿದ್ದೀರಾ? தேவனுடைய பிள்ளைகள். சொல்லுங்க, நீங்க யார்? யாரும் வசன பிரகாரம் சொல்ல மாட்டேங்கிறீங்க. நீங்க யாருப்பா? அங்க பைபிள் பார்க்காதீங்க, இங்க பாருங்கப்பா. நீ சொன்னா ஏத்துக்க மாட்டேன். பைபிள் பார்க்காதீங்க, இங்க பாருங்க. பைபிள் இப்ப பார்க்கறது இல்ல, தினமும் பார்க்கணும். ஆமென். நீங்கள் யாரு? நீங்கள் யாரு? நீதிமான். வெரி குட். நீதிமான் அப்படி நம்ம நினைச்சுக்கணும். நாம் நீதிமான், நிச்சயமாக நாம் நீதிமான் தான், ரத்தால் கழுவப்பட்ட நீதிமான். நீங்கள் யாரு? வசனம் சொல்லுது, நீங்க பார்த்தாலும் கிடைக்காது, சும்மா சொன்னேன். பைபிள் பாருங்க, கொலோசியர் 3வது அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறது, ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் நிச்சயமாகவே. நீங்க ஹalleluya சொல்லுங்க, நீங்க தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தவான்கள். ಆದ್ದರಿಂದ ನೀವು ದೇವರಿಂದ ಆರಿಸಿಕೊಂಡವರು ಪ್ರತಿಷ್ಠರು ಪ್ರಿಯರು ಆಗಿರುವುದರಿಂದ. நீங்க தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தவான்கள். ನೀವು ದೇವರಿಂದ ಆರಿಸಿಕೊಂಡ ಪ್ರತಿಷ್ಠರು. ஆமென், ஹalleluya. ஹalleluya. நீங்க பரிசுத்தவான்கள். ಪರಿಶುದ್ಧರು. ரோட்ல நம்ம பரிசுத்தம் இல்ல, அவன்ல பரிசுத்தம் இல்ல, நாம தான் பரிசுத்தவான்கள். ஹalleluya. உங்களுக்கு தெரியாது, நீங்க கழுவப்பட்ட ரத்தத்துல கழுவப்பட்ட பரிசுத்தவான்கள். ದೇವರ ರಕ್ತದಿಂದ ತೊಳೆಯಲ್ಪಟ್ಟ ಪರಿಶುದ್ಧರು. ஆனா நாம் மறந்து விடுகிறோம். ಆದರೆ ಅದನ್ನು ನಾವು ಮರೆತು ಬಿಡ್ತೀವಿ. நாம் மறந்து விடுகிறோம். ಮರೆತು ಬಿಡ್ತೀವಿ. ஹalleluya. நீங்கள் பரிசுத்தவான்கள் மாத்திரமல்ல, ಪರಿಶುದ್ಧರು ಮಾತ್ರ ಅಲ್ಲ, பிரியரும் உறக்கமும் இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்துக் கொண்டு. ஆமென். நீங்க எது பெற வேண்டும் என்று சொல்றாரு? நீங்கள் பிரியரும். ஆமென், ஹalleluya. என்ன பிரியரும்? உருக்கமான இரக்கத்தையும். எப்படிப்பட்ட இரக்கம்? உருக்கமான
இரக்கத்தை. சாத்விகತ್ವ தீர்க்க சாந்தி. சும்மா இருக்கல, உருக்கமான ஒரு ஆழமான நேசிக்கிற நீங்க பிள்ளைகள், அந்த ஆழವಾಗಿ ಪ್ರೀತಿಸುವ ಮಕ್ಕಳು. ஆமென். ஹalleluya. சாந்தத்தையும் தயவையும் நீடிய பொறுமையும் தரித்துக்கொண்டு, தயவையும் அங்க பாக்குறோம், சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்துக்கொண்டு ஒருவருக்கு ஒருவர் தாங்கி. ஆமென். ஒரு பேரில் ஒருவனுக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். ஆமென். நான் சொன்ன ஒரு வார்த்தை நான் சொன்னேன், மறுபடியும் சொல்லுகிறேன். நான் பைபிள் காலேஜ் படிச்சுட்டு வரும்பொழுது எங்க வாசிக்கிறோமா பரவாயில்ல, பைபிள் காலேஜ் படிச்சுட்டு வரும்போது நான் பஸ்ல வரும்போது ஒரு அம்மா கிடைச்சாங்க. அந்த அம்மா பஸ்ல அதே பஸ் பேசுறாங்க. எனக்கு ரொம்ப என்னமா பார்த்தேன், என்னப்பா வல்லமே இருக்கிறாங்க. நான் இந்த புல்பீட்ல சொல்றது சத்தியம், பொய் அல்ல, உண்மையை சொல்லுகிறேன். அந்த அம்மா பார்த்த உடனே, அம்மா எங்க தெரியுங்க, இங்கதான் இருக்கிறோம்ப்பா, நீங்க பைபிள் காலேஜ் படி வந்துருக்கோம்மா 2002. ஹalleluya. கடைசி முடிவில் 2002 நாங்க நினைக்கும் சொன்னாங்க, வீட்டுக்கு வரணும், அட்ரஸ் வைக்கிறேன். அங்கிருந்தா கொஞ்சம் தூரம் வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போனா அந்நிய பாஷை பேசுறவங்க வேற பாஷையில இருக்கிறார்கள். ஆமென். யாரையும் மதிக்கல, யாரையும் மதிக்க மாட்டேங்கிறாங்க, யாரையும் மதிக்க மாட்டேங்கிறாங்க. உன் பார்த்துட்டு ஒரு மாதிரி பாஸ்டர் ஒன்று மக்கள் பாஸ்டர் உட்காரிச்சிட்டாங்க. அவமா கொஞ்சம் பாஸ்டர் சபா பாப்பா வாங்க இல்லையா, நான் இப்ப வரைக்கும் என்ன பண்ணிருந்தீங்க, இப்ப என்ன ஆச்சு, ஏன் நல்ல கவனிங்க. இதல்ல ஆவியில கர்த்தருக்குள்ள நீங்க எந்த அந்நிய பாஷை பெற்றீர்கள் என்று உங்களுக்கு தோட்டத்தை நாம கிறிஸ்து பிள்ளைகள் மறக்காதீங்க. நாம் மன்னிக்கிறவர்கள், நாம் மன்னித்தாக வேண்டும். நாம் கிறிஸ்து என்பதை நாம் பாடுவது ஜெபத்துல, வேத வசனத்தை போதிப்பதில்ல, என்ன போல வசனம் போதிக்கிறதுனால அல்ல, நாம் வாழ்க்கையில் நடந்து காட்டணும். நான் எப்படிப்பட்டவன் என்று என்னை பத்தி எல்லாரும் தெரியும். நான் மன்னிக்கிறேன்னா மன்னிக்கிறது இல்லையா என்று சொல்லி எது வேணாலும் மன்னிச்சிடுவேன். நீங்க கத்தியால குத்த வந்த என்ன மேல பழி சொல்லி என்னை விரோதம் கொண்டு நீங்க தூசித்தாலும், மத்தவங்க சொல்லி தூசித்தா சொன்னாலும் அது ரொம்ப வச்சுக்க மாட்டேன். அது இருக்கட்டும், பார்க்கலாம் சொல்றேன். அது நான் மன்னிக்கிறேன். ஏன்னா நான் கற்றுக்கொண்டது நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. மன்னிப்பு நமக்குள்ள இருக்கணும். ஒருவருக்கு ஒருவர், ஒருவரை ஒருவர் தாங்கி, ஒருவர் பேரில் யாதொரு குறைபாடு உண்டானால், ஒருவேளை உங்களுக்கு குறைவுண்டு, நீ தவறு செய்திருக்கிற, நீ தப்பு செய்திருக்கிற, நீ கர்த்தருக்கு விரோதமாக நடந்திருக்கிற, குறைபாடு உண்டு. அப்ப என்ன செய்யலாம்? கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது, கிறிஸ்து உங்களை மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். ஆமென். ஹalleluya. புரியுதா? என்ன யாரோ சொல்றாங்க, ஒரு மனசுல இருக்கலாம், எனக்கு இப்படி பண்றாங்க, எதுவா இருக்கட்டும். நாம் ஆண்டவரை கொட்டினார்கள், அடித்தார்கள், ஆனாலும் அவர் மாறவில்லை. அவர் ஒரே போல இருந்தார். Praise the Lord. Hallelujah. நீங்கள் மன்னியாத இருந்தினால் ஆண்டவர் உங்களை மன்னிப்பதில்லை. ஸ்டார்ட் பண்ணலாமா? ನಾವು ಕ್ಷಮಿಸದೇ ಇದ್ರೆ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಕ್ಷಮಿಸೋದಿಲ್ಲ. குறைபாடு உண்டு, ನಮಗೂ ಸಹ ಕೊರತೆ ಇದೆ. அக்கிரமங்களை செய்தாலும், ಅಕ್ರಮಗಳು ಮಾಡಿದ್ರುನು ஆண்டவர் பார்த்துக்கிறார். நாம் மன்னிக்க வேண்டும். ದೇವರು ನೋಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಆದ್ರೂ ನಾವು ಕ್ಷಮಿಸಬೇಕು. நீங்க மன்னிக்க விட்டா, ನಾವು ಕ್ಷಮಿಸದೆ ಹೋದ್ರೆ, நீங்க மன்னிக்க விட்டா, ನಾವು ಕ್ಷಮಿಸದೆ ಹೋದ್ರೆ நீங்க கிறிஸ்துவே அல்ல, ನಾವು ಕ್ರೈಸ್ತರೇ ಅಲ್ಲ. உங்க பாவங்களை கர்த்தர் மன்னிக்க மாட்டார். ನಿಮ್ಮ ಪಾಪಗಳನ್ನು ಸಹ ದೇವರು ಕ್ಷಮಿಸುವುದಿಲ್ಲ. நாம் மன்னிக்கிறவர்கள், ನಾವು ಕ್ಷಮಿಸುವಂತವರು. இவரே சொல்றோம், மன்னிக்கிறவர்கள், ನಾವು ಕ್ಷಮಿಸುವಂತವರು, மன்னிக்கிறவர்கள், ನಾವು ಕ್ಷಮಿಸುವಂತವರು. ஹalleluya. ஹalleluya. சங்கீதம் மாத்திரம் எடுத்துக்கொள்ளலாம், ಕೀರ್ತನೆಗಳು ಮಾತ್ರ ತೆಗೆದುಕೊಳ್ಳೋಣ. எல்லாம் வாசிக்கலாம். எடுத்து சங்கீதம் 25:9. 25:9. சாந்த குணமுள்ளவர்களை நியாயத்திலே நடத்தி சாந்த குணமுள்ளவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார். வாசிங்க. ಆತನು ದೀನರನ್ನು ತನ್ನ ವಿಧಿಗನುಗುಣವಾಗಿ ನಡೆಸುವನು, ಅವರಿಗೆ ತನ್ನ ಮಾರ್ಗವನ್ನು ತೋರಿಸುವನು. சாந்த குணமுள்ளவர்களை நியாயத்திலே நடத்தி சாந்த குணமுள்ளவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார். சாந்த குணமுள்ளவர்களை நியாயத்திலே நடத்தி சாந்த குணமுள்ளவர்களுக்கு
உங்களுக்கு தமது வழியை போதிக்கிறார். சாந்தம் குணமுள்ளவர்களை நியாயத்திலே நடத்தி நடத்துகிறார். எப்படி நடத்துறார்? சாந்த குணமுள்ள நியாயத்தில் நடத்துகிறார். ஆமென். தನ್ನ ವಿಧಿಗನುಸಾರ சாந்த குணமுள்ள நியாயத்தில் நடக்கிறார். ஹalleluya. எப்படி நடத்துறாரு? ಹೇಗೆ ನಡೆಸ್ತಾರೆ? நியாயத்திலே நடத்தி ஆமென். எனக்கு சிலருக்கு வந்து என்னவே பண்ணாலும் கர்த்தர் சாந்தமா இருக்கிறவங்க நீங்க இருக்கிறீங்க. எல்லாம் சாந்தம் உள்ளவர் தான். ಏನೇ ಆದ್ರೂ ಏನೇ ಮಾಡಿದ್ರು ಶಾಂತವಾಗಿರೋರು ಸ್ವಲ್ಪ ಜನ ಇದ್ದೀರಾ. ஆனா எல்லாம் இருக்கிறான்னு நினைக்கிறேன். நம்புறேன் ಎಲ್ಲರೂ ಇದ್ದಾರೆ ಅಂತ எல்லாரும் இருக்கிறீங்க. ஹalleluya. ஹalleluya. உங்க அன்பு தான் கசக்குது அவ்வளவுதான். அந்த அன்பு கொஞ்சம் கசக்குது, அதனால தான் நீங்க அப்படி இருக்கிறீங்க. ಪ್ರೀತಿ ಸ್ವಲ್ಪ ಸಮಯ ಕಹಿ ಆಗುತ್ತೆ, ಅದಕ್ಕೋಸ್ಕರನೇ ಹಾಗಿದ್ದೀರಾ. அப்படிதான் இருக்க கூடாது. ಹಾಗೆ ಇರಬಾರದು. ஹalleluya. ஹalleluya. அது நல்லதல்ல. ಅದು ಒಳ್ಳೆಯದಲ್ಲ. ஆனா வேதம் சொல்லுகிறது, ಆದರೆ ಸತ್ಯವೇದವು நல்லா கவனிங்க. ಹೇಳ್ತಾರೆ, ಸರಿಯಾಗಿ ಗಮನಿಸಿ ನೋಡಿ. சாந்த குணமுள்ளவர்களை நியாயத்தில் நடத்தி சாந்த குணமுள்ளவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார். சாந்த குணமுள்ள தன் வழி போதிக்கிறார். பாருங்க, ஆமென். ಶಾಂತ ಗುಣ ಇರುವವರಿಗೆ ತನ್ನ ಮಾರ್ಗವನ್ನು ತೋರಿಸುವನು. எனக்கு நிச்சயமாகவே ஆண்டவரிடத்தில் நான் சாந்தம் உள்ளவன் என்று சொல்ல நான் விரும்பவில்லை. நான் சாந்தமா மாற வேண்டும் என்று நான் ஆண்டவரை வணங்கிக் கொண்டிருக்கிறேன். ನಾನು ಶಾಂತವಾಗಿದ್ದೀನಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಿಲ್ಲ, ಶಾಂತವಾಗಿ ಇನ್ನೂ ಆಗ್ಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ದೇವರಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. பிரியமான தேவ பிள்ளைகளே, ಪ್ರಿಯವಾದ ದೇವರ நீங்க ಮಕ್ಕಳೇ, கர்த்தர் பிள்ளைங்க, ದೇವರ நீங்க தேவ ಮಕ್ಕಳು, பிள்ளைங்க. ದೇವರ ಮಕ್ಕಳು, நிச்சயமா உங்களுக்கு தெரியும், ನಿಶ್ಚಯವಾಗಿ ನಿಮಗೆ நம்ம ಗೊತ್ತಿದೆ. நிச்சயமாகவே குறம் கொள்ளாமல் கோபித்துக் கொள்ளாமல் ஒருத்தர் மன்னிக்காமல் இருக்கக்கூடாது. எல்லாரையும் மன்னிக்கிறதா காணப்படாது. ಒಬ್ಬರೊಬ್ಬರು ಕ್ಷಮಿಸದೆ ಇರ್ಲೇಬಾರದು, ಒಬ್ಬರನ್ನೊಬ್ಬರು ಕ್ಷಮಿಸಿ ಪ್ರೀತಿ. இங்க ஒருத்தர் மன்னிக்காதுங்க, வீட்டுக்குள்ள யாரும் மன்னிக்க மாட்டாங்க. ಇಲ್ಲಿ ಒಬ್ಬರಿಗೊಬ್ಬರು ಕ್ಷಮಿಸದೆ ಇರುವವರು ಮನೆಗಳಲ್ಲೂ ಅದೇ ರೀತಿ தன் கணவன் மனைவி கூட மன்னிக்காமல் வாழ்வாங்க. ಗಂಡ ಹೆಂಡತಿನೂ ಸಹ ಕ್ಷಮಿಸದೆ ಅದೇ நிறைய ರೀತಿ சொல்றாங்க, மனைவி பேசுறதுல கணவன் மனைவி பேசுறதுல ரெண்டு பேர் பேசுறதுல. ಗಂಡ ಬಂದು ಹೆಂಡತಿ ಹತ್ರ ಮಾತಾಡಲ್ಲ, ಹೆಂಡತಿ ಬಂದು ಗಂಡನ ಹತ್ರ ಮಾತನಾಡೋದಿಲ್ಲ. ஹalleluya. ஹalleluya. சத்தியம் தெரியாதவர்கள், ஆண்டவரை அறியாதவர்கள் யார் என்று கேட்டால் கணவன் மனைவியா? யார் என்று கேட்டால் ரெண்டு பேரும். ಸತ್ಯ ಗೊತ್ತಿಲ್ಲದೆ ಇರುವವರು ಯಾರಂತ ಕೇಳಿದ್ರೆ ಗಂಡ ಮತ್ತೆ ಹೆಂಡತಿ ಇಬ್ರುನು. தயவு செய்து இருக்காதீங்க. ದಯವಿಟ್ಟು ಆ ರೀತಿ ಇರಬೇಡಿ. ஹalleluya. ஹalleluya. நாம் மன்னிக்கிறவர்களாக இருக்கிறோம். ನಾವು ಕ್ಷಮಿಸುವಂತವರಾಗಿದ್ದೀವಿ. நாம் பிள்ளைகளை மன்னிக்கணும், ನಾವು ಮಕ್ಕಳನ್ನು தாயாரை ಕ್ಷಮಿಸಬೇಕು, மன்னிக்கணும், கணவனை மன்னிக்கணும், மனைவி மன்னிக்கணும். ಹೆಂಡತಿಯನ್ನು ಕ್ಷಮಿಸಬೇಕು. 1 தீமோத்தேயு 6:11 வாசிக்கலாம். 1 ತಿಮೋಥಿ 6:11 ಓದೋಣ. தேவனுடைய மனுஷனே, யார் நீயோ? தேவனுடைய மனுஷனே, சொல்லுப்பா, நீ யாருப்பா? ನಾವು ಯಾರಾಗಿದ್ದೀವಿ? யாரு? தேவனுடைய மனுஷன். மனுஷன். உலகத்துல சொல்ல முடியாது தேவ மனுஷன் அல்ல. ஆமென். நீங்க தான் தேவ மனுஷன். ஆமென். நீங்க ನಾವು தேவ ದೇವರ மனுஷன். ಮನುಷ್ಯರು. நீங்க தேவ மனுஷி. ஆமென். ದೇವರ ಮನುಷ್ಯರು. மறக்காதீங்க. ಮರಿಬೇಡಿ. ஹalleluya. ஹalleluya. உங்களை பாதுகாக்கிறவர் ஆண்டவர் இருக்கிறாரு, உங்களோட வாசம் பண்ற ஆண்டவர் இருக்காரு. ನಮ್ಮನ್ನು ಕಾಪಾಡುವವರು ನಮ್ಮೊಂದಿಗೆ ಇದ್ದಾರೆ. சொல்லுங்க பக்கத்துல பார்த்து, தேவ மனுஷன். நீ தேவ மனுஷிமா. ನೀವು ದೇವರ ಮನುಷ್ಯರು. ஆமென். ஆமென். நமக்குள்ள வேண்டாமா வாக்குவாதம், சண்டை, ನಮ್ಮೊಳಗಡೆ ಬೇಡ வேண்டாம். ವಾಗ್ವಾದಗಳು, சொல்லுங்க வேண்டாம். ಜಗಳಗಳು. ஹalleluya. ஹalleluya. நமக்கு வேண்டாம். ನಮ್ಮೊಳಗಡೆ ಬೇಡ. ஹalleluya. 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 என்ன சொல்றது? வேதத்தை வாசிக்கலாம். நீயோ தேவனுடைய மனுஷனே, நீ தேவனுடைய மனுஷனே. இவைகளை விட்டோடி, இவைகளை விட்டோடி நீதியையும் இது நீதியையும் தேவ பக்தியை நீங்க தரிக்க வேண்டியது பார். ஆமென். நீதியையும் நீதி, தேவ பக்தியையும் ಭಕ್ತಿ, விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தை அடையபடிக்கு ನೀವು ಭಕ್ತಿ, ನೀತಿ, ಭಕ್ತಿ, ನಂಬಿಕೆ, ಪ್ರೀತಿ, ಸ್ಥಿರಚಿತ್ತ, ಸಾತ್ವಿಕತ್ವ ಇವುಗಳಲ್ಲಿ ಸಂಪಾದಿಸುವುದಕ್ಕೆ ಪ್ರಯಾಸ ಪಡು. இது அழைக்கிற மாத்திரமல்ல, நண்பர் மாத்திரமல்ல, உங்க வீட்டுக்குள்ளேயே இப்படிப்பட்ட ஒரு குணம் நமக்குள்ள இருக்கணும். நாம் தேவ மனுஷரா இருக்கிறபடி ಬರೀ ಸಭೆಯಲ್ಲಿ ಮಾತ್ರ ಅಲ್ಲ, ಅದೇ ರೀತಿ ನಾವು ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಸಹ ಈ ಎಲ್ಲಾ ಗುಣಗಳನ್ನು ಧರಿಸಿದವರಾಗಿ ಜೀವಿಸಬೇಕಾಗುತ್ತೆ. எத்தனை பேர் சொல்றீங்க? ಎಷ್ಟು? ஹalleluya. ஹalleluya. நீதியும் தேவ பக்தியும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. ನೀತಿ, ಭಕ್ತಿ, ನಂಬಿಕೆ, ಪ್ರೀತಿ, ಸ್ಥಿರಚಿತ್ತ, ಸಾತ್ವಿಕತ್ವ ಇವುಗಳನ್ನು ಸಂಪಾದಿಸುವುದಕ್ಕೆ ಪ್ರಯಾಸ ಪಡು. இதுடைய உங்களுடைய இருதயத்தில் ஆள கடவுது, ಅದು ನಿಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ಇರುವಂತೆ, உங்க வீட்டில் ஆள கடவுது. ಅದು ನಿಮ್ಮ ಮನೆಯಲ್ಲೂ ಸಹ ಆಳುವಂತೆ, ஹalleluya. உங்க ஆலயத்தில் ஆள கடவுது. ನಿಮ್ಮ ಸಭೆಯಲ್ಲಿ ಸಹ
எங்குமே ஆளக்கடவது. ಎಲ್ಲ ಜಾಗದಲ್ಲೂ ಇರಬೇಕು. நீ மன்னிக்காதவராய் இருந்தா ನೀ ಕ್ಷಮಿಸದೇ நீ ಇರುವಂತವನು கிறிஸ்துவரே அல்ல, ಕ್ರೈಸ್ತರೇ ಅಲ್ಲ, நீ கிறிஸ்துவன் அல்ல, ಕ್ರೈಸ್ತರೇ ಅಲ್ಲ, நீ கிறிஸ்டியனா அல்ல. ನೀವು ಕ್ರಿಶ್ಚಿಯನ್ಸೇ ಅಲ್ಲ. சொல்லுங்க, நீ மன்னிக்கலனா நீ கிறிஸ்துவன் இல்ல. ನೀ ಕ್ಷಮಿಸದೆ ಹೋದ್ರೆ ಕ್ರೈಸ್ತರೇ ಅಲ್ಲ. பக்கத்துல சொல்லுங்க, ಪಕ್ಕದಲ್ಲಿ ನೋಡಿ ಹೇಳಿ. சொல்லுமா சொல்லுமா சொல்லுங்க சொல்லுங்கம்மா சொல்லுங்க. அம்மா இன்னைக்கு கண்டிப்பா மன்னிக்கணும். ಕ್ಷಮಿಸ್ಬೇಕು, ಕ್ಷಮಿಸ್ಬೇಕು. வீட்டுக்காரங்க பேசிட்டு போனாரு, பண்ணிக்கிறேன், சர்ச்சுக்கு போயிட்டு வந்தேன். ಯಜಮಾನ್ರು ಆ ರೀತಿ ಮಾತನಾಡ್ಬಿಟ್ಟು ಹೋಗಿದ್ದಾರೆ. ಸಭೆಗೆ ಹೋಗ್ಬಿಟ್ಟು ಬಂದು ಗಮನಿಸ್ಕೊಳ್ತೀನಿ ನಾನು. சாப்பாடே செய்ய மாட்டாங்க சில பேர். ಇದು ಮತ್ತೆ ಅಡಿಗೆನೇ ಮಾಡೋದಿಲ್ಲ, ಗಂಡನ ಮೇಲೆ ಕೋಪ ಇಟ್ಕೊಂಡು. பயப்படுறவங்களுக்கான நீங்க கடவுள் பயப்படுற, வீட்டுக்கார பயப்படுறது கூட பயந்தான் குடும்பம் ரட்சிக்கணும். ಕೆಲವರು ಗಂಡಸರಿಗೆ ತುಂಬಾ ಭಯ ಪಡ್ತಾರೆ, ಹೆದರ್ತಾರೆ. ஆண்டு சொல்ற தேவன் பயப்படுறது போல கடவுளுக்கு கீழ்ப்படிக்கணும். ದೇವರು ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ, ಕರ್ತನಿಗೆ ಯಾವ ರೀತಿ ನೀವು ವಿಧೇಯರಾಗಿ ಭಯ ಪಡ್ತೀರೋ ಅದೇ ರೀತಿ ಗಂಡನಿಗೂ ಸಹ ನಾವು ಗೌರವಿಸಿ ಅವ್ರಿಗೂ ಭಯ ಪಡಬೇಕಾಗುತ್ತೆ. அச்சமா பயப்படுறது பயப்படுறாங்க, பயப்படுறது இல்லையா? கை காலம் நடக்கும் சில சமயத்துல. ஃப்ரெண்டா இருப்ப, சிட்டாவா இருப்ப சில இடத்துல. ஆனாலும் கூட நான் வெளியே கூட யோசிப்பேன், நான் சத்தம் போட்டுன்னு என்னவோ சாரி ஆண்டவர ஏதாவது ஜூஸ் வாங்கி போனோமா ஏதாவது யோசிப்பேன். விசுவாசம் உங்களை பார்த்து நடக்கும் மனுஷன் அதாவது நம்முடைய வாழ்க்கையில கணவன் மனைவியின் மறந்த கணவன் மறந்த ரெண்டு பேரு ஒருமித்தாய் வாசம் பண்ணணும். ಆದ್ದರಿಂದಲೇ ಗಂಡ ಹೆಂಡತಿ ಒಮ್ಮನಸ್ಸಿನಿಂದ ಜೀವಿಸಬೇಕಾಗುತ್ತೆ. அந்த குடும்பம் யாராலையும் ಆಗ ಆ ಕುಟುಂಬವನ್ನು ಯಾರಿಂದನೂ ஒண்ணு செய்ய முடியாது. ಆಮೇಲೆ அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். ಆ ಕುಟುಂಬವು ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಡುತ್ತೆ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. வீட்டுல பாத்தீங்கன்னா மீச முறிக்கின்னு உட்கார்ந்து இருப்பான் வீட்டுக்காரன். ಮನೆಯಲ್ಲಿ ನೋಡಿದ್ರೆ ಗಂಡ ಮೀಸೆ ತಿರುಗಿಸ್ಕೊಂಡು ಕೂತ್ಕೊಂಡಿರ್ತಾರೆ. மனைவி சோறு ಇದ್ರೂ பயப்படுவான். ಹೆಂಡತಿ ಊಟ ಹಾಕೊಂಡು ಇಡೋದಕ್ಕೂ ಭಯ ಪಡುತ್ತೆ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவன் எங்க இருக்காரு? சர்ச்சில மூத்த விசுவாசி. ಸಭೆಯಲ್ಲಿ ನೋಡಿದ್ರೆ ಅವರು ಸೀನಿಯರ್ ಬಿಲೀವರ್. சிலர் அவார்ட் போடுறீங்க லேடிஸ்ங்க, அழகா சொல்றீங்க வீட்டுக்காரங்க இல்லையப்பா. ரொம்ப அனுபவம் சிரிக்கிறாரு நம்ம வீடு. அன்புள்ளவராக ಪ್ರೀತಿಯಿಂದ ಇರುವವರಾಗಿರ್ಬೇಕು. நீ நானா இல்ல, தெய்வ பக்தியோட, நீனா நானா தெய்வ பயத்தோட, ದೇವರ தேவ பயத்தோட, ದೇವರ ಭಯಭಕ್ತಿಯಿಂದ, தேவ பயத்தோட ದೇವರ ಭಯಭಕ್ತಿಯಿಂದ நம்ம ஆண்டவர் பார்க்கிறார். ನಮ್ಮ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ನೋಡ್ತಾರೆ. கணவன் ஆட்டம் மனைவி ஆட்டம் ಗಂಡ ಆಗ್ಲಿ ಹೆಂಡತಿ ಆಗ್ಲಿ கடவுள் பார்க்கிறார். ದೇವರು ನೋಡ್ತಾರೆ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஒண்ணு வாசிக்கும் போது இங்கே 12 வசனம் வாசிங்க. 6 அதிகாரம் 12 வசனம் வாசிங்க. விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை போராடு. இது சொல்றாரு முக்கியமானது. விசுவாசத்துல நல்ல போராட்டத்தை போராடு. நித்திய ஜீவனை பற்றிக்கொள். எதை பற்றிக்கொள் சொல்றாரு? நித்திய ஜீவனை நித்திய ஜீவனை பற்றிக்கொள். அதற்காகவே நீ அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். அநேக சாட்சிகளுக்கு முன்பாக. இது பாருங்க, ரொம்ப முக்கியம். அநேக சாட்சிகளுக்கு முன்பாக, ಅನೇಕರ ಸಾಕ್ಷಿಗಳ ಮುಂದುಗಡೆ நல்ல அறிக்கை பண்ணினவனாய் இருக்கிறாய். நல்ல அறிக்கை பண்ணினாய் இருக்கிறாய். ஹalleluya. சாட்சி முன்பாக நல்ல அறிக்கை. ಅನೇಕ ಸಾಕ್ಷಿಗಳ ಮುಂದೆ ಒಳ್ಳೆ ಪ್ರತಿಜ್ಞೆ. சாட்சிங்கிறது அந்த அறிக்கை செய்யணும். ஆண்டவர் இடத்துல இப்படி இருந்தோம்பா, இன்னும் இப்படி இருக்கணும் ஆசைப்படுறேன். ದೇವರಲ್ಲಿ ಹೀಗೆಲ್ಲ ಇದ್ರೆ ಇನ್ನು ಬೇರೆ ತರ ಇನ್ನೂ ಚೆನ್ನಾಗಿರ್ಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಯೋಚಿಸಬೇಕಾಗುತ್ತೆ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அநேக சாட்சிக்கு முன்பாக ಅನೇಕರ அறிக்கை ಸಾಕ್ಷಿಗಳ பண்ணி ಮುಂದೆ நல்ல அறிக்கை பண்ணினவனாய் இருக்கிறாய். ನೀನು ಅನೇಕ ಸಾಕ್ಷಿಗಳ ಮುಂದೆ ಒಳ್ಳೆ ಪ್ರತಿಜ್ಞೆಯನ್ನು ಮಾಡಿದೆಯಲ್ಲ. அப்போஸ்தலனாகிய பவுல் அப்படிதான் இருந்தார். ಅಪೊಸ್ತಲನಾಗಿರುವ ಪೌಲನು ಅದೇ ರೀತಿ ಇದ್ರು. ஹalleluya. ஹalleluya. அடிக்கடி ஞாபகம் படுத்திக்கங்க. ಆಗಾಗ ನೆನಪು ಮಾಡ್ಕೊಳ್ಳಿ. என்னது? ವಿಶ್ವಾಸ அது அடிக்கடி ஞாபகப்படுத்திக்கிறது தான் படுத்திக்கணும். ಆಗಾಗ ನೆನಪು ಮಾಡ್ಕೊಳ್ಬೇಕು. ಏನನ್ನ ಮಾಡ್ಕೊಳ್ಬೇಕು? என்னப்பா தெரியாது, உங்களுக்கு விசேஷமான ஆண்டவர் ஞானம் கொடுத்துருக்கலாம். என்ன அடிக்கடி கவனப்படுத்திக்கணும்.
நான் தேவ மனுஷன். கை தட்டி. ನಾವು ದೇವರ ஹalleluya. ಮನುಷ್ಯ. சூப்பர். நான் தேவ மனுஷன். ದೇವರ ಮನುಷ್ಯನು. நான் தேவ மனுஷன். ನಾನು ದೇವರ நான் ಮನುಷ್ಯ. ரட்சிக்கப்பட்டவன். ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದವನು. யாருக்கு முகத்து கோணிக்காம கூடாது. ಯಾರಿಗೂ ಮುಖ ತಿರುಗಿಸಿಕೊಳ್ಳದೇ ಇರಬೇಕು. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஏசப்பா அடிக்கிறவங்களுக்கு முகத்தை காண்பித்தார். ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಒಡೆಯುವವರಿಗೆ ಮುಖವನ್ನು ತೋರಿಸಿದರು. ஆமென். ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நீதிமொழிகள் 3வது அதிகாரம் வாசித்து முடிக்கிறேன். ಜ್ಞಾನೋಕ್ತಿಗಳು 3ನೇ ಅಧ್ಯಾಯವನ್ನು ಓದಿ ಮುಗಿಸೋಣ. 24. 3:24. நீ படுக்கும்போது ஆ. பயப்படாதிருப்பாய். ஆ. நீ படுத்துக் கொள்ளும் போது ஆ. உன் நித்திரை இன்பமாயிருக்கும். யாருக்கு இன்பமா இருக்கும்? ಯಾರಿಗೆ ಸುಖವಾಗಿರುತ್ತೆ? 31. கொடுமை உலகை உள்ளவர்களே, உள்ளவனில் பொறாமை கொள்ளாதே. அவனுடைய வழிகளில் ஒன்றையும் தெரிந்து கொள்ளாதே. யாருடைய வழி தெரிஞ்சு கூடாது? கொடுமை உள்ளவள் மேல் அவன் மேல் கொடுவன் உள்ளவன் பொறாமை கொள்ளாது. அவனுடைய வழிகள் ஒன்றையும் தெரிந்து கொள்ளாதே. துன்மார்க்கனுடைய வீட்டில் கர்த்தருடைய வீட்டில் கர்த்தருடைய சாபம் இருக்கிறது, நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தையோ அவர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. யார் துன்மார்க்க வீட்ல சாபம் இருக்குது? ವಕ್ರ ಬುದ್ಧಿ ಉಳ್ಳವನ ಮನೆಯಲ್ಲಿ ಶಾಪ ಇರುತ್ತೆ. நீதிமானுடைய வாசஸ்தலத்தையோ நீதிமானுடைய வாசலத்தையோ அவர் ஆசீர்வதிக்கிறார். ಯಥಾರ್ಥರಿಗೆ ದೇವರು ಆಶೀರ್ವದಿಸ್ತಾರೆ. நீதிமானுடைய வாசஸ்தலத்துல ஆண்டவர் ஆசீர்வாதம். ನೀತಿವಂತನ ವಾಸಸ್ಥಾನದಲ್ಲಿ ಆಶೀರ್ವದಿಸ್ತಾರೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நாம் ஏன் சாத்தானுடைய நம்ம தேவ பிள்ளைகளா இருந்து நம்ம ஏன் இதெல்லாம் கீழ்ப்படியாம இருக்கிறோம்? கொஞ்சம் ನಾವು யோசித்து ದೇವರ பாருங்க. ಮಕ್ಕಳಾಗಿದ್ರು ಯಾಕೆ ವಿಧೇಯರಾಗ್ತಾ ಇಲ್ಲ? அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நாம் எப்படி இருக்கிறோமோ அப்படிதான் நம்முடைய பிள்ளைகளும் மாறுவாங்க. ನಾವು ಹೇಗಿರ್ತೀವೋ ಅದೇ ರೀತಿ ನಮ್ಮ ಮಕ್ಕಳು ಸಹ ನಮ್ಮನ್ನು ನೋಡಿ ಬೆಳೆದು ಬರ್ತಾರೆ. அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாம் நம்மள பார்த்து தான் கத்துக்கிறோம் பிள்ளைங்க. ಎಲ್ಲ ನಮ್ಮನ್ನು ನೋಡಿದ ಮಕ್ಕಳು ಸಹ நம்ம ಕಲಿತಾರೆ. முன்மாதிரியா இருக்க வேண்டும். ನಾವು ಅವರಿಗೆ ಮಾದರಿಯಾಗಿ ಮಾಡಲಾಗಿರಬೇಕು. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. உண்மை உத்தமம் நடக்கிறவங்களுக்கு குடும்பத்துல ரொம்ப கஷ்டம் இருக்குது. ಆದ್ರೆ ನಾವು ಒಳ್ಳೆಯ ರೀತಿಯಲ್ಲಿ ನೀತಿವಂತರಾಗಿ ಯಥಾರ್ಥರಾಗಿ ಜೀವಿಸುವಾಗ ತುಂಬಾ ಕಷ್ಟ ಇದೆ. இருக்குதா இல்லையா? ಇದೆಯಾ ಇಲ್ವಾ? கை வைத்துங்க. ಕೈಗಳನ್ನು ಎತ್ತಿ. தன் குடும்பத்தை பாரம் போட்டுட்டு தன் குடும்பத்தை நடத்துறதுக்கு அவங்க வாழ்க்கையில எவ்வளவு பாடுகளும் எல்லாத்தையும் சகிக்கத்தக்கதான தேவ பலனும் ஆண்டவர் தருகிறார். ದೇವರು ಅವರಿಗೆ ಬಲವನ್ನು ಆ ಕುಟುಂಬವನ್ನು ನಡೆಸಿಕೊಂಡು ಹೋಗುವುದಕ್ಕೆ ಬಲವನ್ನು ಬುದ್ಧಿಯನ್ನು ದೇವರು ಕೊಡ್ತಾರೆ. அல்லேலூயா. எப்படி ஒப்புக்கொடுக்கிறோம்? ಎಷ್ಟು ಜನ ಒಪ್ಪಿಸಿಕೊಡ್ತೀರಾ? நாம் இதயத்தை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். ನಮ್ಮ ಹೃದಯವನ್ನು ಪರಿಶುದ್ಧಪಡಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು. எபேசியர் 4:32 வாசி முடிக்கிறோம். ಎಫೆಸಿಯ 4:32 வேகமாக. ஒருவருக்கொருவர் ஆ தயவாயும் ஆ மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். எப்படி சொல்றாரு? ஒருவருக்கு ஒருவர் தயவாயும் மான உருக்கமாகவும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல தேவன் உங்களை மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். நாம் மன்னித்த மாத்திரம் தான் குடும்பமா இருக்கும். ನಾವು ಕ್ಷಮಿಸಿದ್ರೆ ಮಾತ್ರನೇ ಕುಟುಂಬದ ರೀತಿ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நீங்கள் மன்னித்தால் மாத்திரம்தான் நீங்கள் தேவ மனுஷராக இருப்பீர்கள். ನೀವು ಕ್ಷಮಿಸಿದ್ರೆ ಮಾತ್ರನೇ ದೇವರ ಮನುಷ್ಯರಾಗಿರ್ತೀರಾ. குற்றம் இருக்கலாம், குறை இருக்கலாம். ಕೊರತೆಗಳು ಇರಬಹುದು, ತಪ್ಪುಗಳು ಇರಬಹುದು. ஏன்னா நம்ம பாருங்க, ஒருத்தர் ஜெபிக்க புறப்பட்டு போகும் பொழுது மார்க் 11ஆம் அதிகாரத்துல நாம் ಮಾರ್ಕ್ வாசிக்கிறோம். 11ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ನಾವು ನೋಡಬಹುದು. நாம் ஜெபிக்கும் போது நம்ம செய்ய வேண்டிய ஒரு வார்த்தை காரியங்கள் ನಾವು 11:24 நினைக்கிறேன். 11:24 ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது ஆமென். இவைகளை கேட்டுக்கொள்வீர்கள். அது கீழே நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை இருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். நீங்கள் மன்னியாது இருப்பீர்களானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவோ உங்கள் தப்பிதங்களை மன்னியாது இருப்பார். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக் கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது இவைகளை உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன் என்று சொல்லி
அதுக்கு அப்படி சொல்றாரு, நீங்க நின்று ஜெபம் பண்ணும்போது ஒரு பேர் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருந்தால் பரலோகத்தில் உங்க பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னித்தது போது அவர் உங்கள் குறைகளை மன்னிக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவர் யாதொரு குறைபாடு உண்டாயிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற உங்க பிதா உங்களை தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படிக்கு அந்த குறைகளை அவர்களுக்கு மன்னிங்கள். நீங்கள் மன்னியாதிருப்பினால் பரலோகத்தில் இருக்கிற உங்க பிதாவும் உங்க தப்பிதங்களை மன்னியாதிருப்பார். அல்லேலூயா. ஒருவேளை ஆண்டவர் நம்ம நம்ம எவ்வளவு தப்பு செய்யறோம், ஆண்டவர் மன்னிக்கணும் இல்லையா? மன்னிச்சதானே ನಾವ್ ಎಷ್ಟೆಲ್ಲ ತಪ್ಪು ಮಾಡ್ತೀವಿ, ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಕ್ಷಮಿಸಿದಾರಲ್ವಾ? அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ.